அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ரொம்ப நன்றி என்னோட சேர்ந்து நீங்கள் எல்லாம் மகாமந்திரம் சொன்னதுக்கு. இன்றைக்கு நாம் இந்த அற்புதமான தைப்பூச பெருவிழாவில் நாம் எல்லாரும் இன்னைக்கு இங்கே ஒன்றா சேர்ந்துருக்கோம். காலையிலிருந்து தைப்பூசம் நல்லா சிறப்பாக நடந்துட்டுருக்கு. ஜோதி தரிசனம், பல இடங்களில் அன்னதானம், நிறைய சத்சங்கங்கள், வடலூர் முழுக்க ஞானமயமாக இருக்குது இன்றைக்கி. அதனால் ரொம்ப சிறப்பாக அதெல்லாம் நீங்கள் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி தைப்பூசத்தினுடைய நிறைவு, ஆல்மோஸ்ட் நாம் நிறைவு நாளுக்கு வந்திருக்கோம். அதில் ஒரு இந்த சத்சங்கத்தை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நம்முடைய பாபுசாது ஐயா அவருடைய குழுவினர், சாதுக்கள், அன்பர்கள் எல்லாம். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இறைவனுடைய புகழை பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு இறைவனே வாய்ப்பளித்தா மட்டும்தான் அதை நம்ம செய்ய முடியும். நீங்கள் நம்மளுடைய சுதந்திரத்தினால நாம் செய்ய முடியாது. வள்ளலார் சொல்றார், என் சுதந்திரத்தால் ஒரு அணுவை அசைத்திடற்கும் அரிது. என்னுடைய சுதந்திரத்தினால ஒரு சின்ன அணுவை நான் அசைப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறது கூட முடியாத காரியம். ஒரு சின்ன ஒரு அணுவை கூட என்னால் அசைக்க முடியாது அப்படின்னா அந்தோ இச்சிறியனால் ஆவதென்னே, நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறார். அதுபோல் இறைவனுடைய அந்த ஒரு கருணையினால்தான் நீங்கள் எல்லாம் இன்றைக்கி இங்கே வந்திருக்கீங்க. இந்த பெருவெளிக்கு இன்றைக்கி ஜோதி தரிசனமெல்லாம் பார்த்துருக்கீங்க. நானும் பேசுகிறேன்னா எனக்கும் இறைவனுடைய திருவருள் இருக்குது. அதனால் நான் உங்களோட சில இந்த கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்துக்கிறேன். அதனால் இன்றைக்கி நமக்கு இந்த சொற்பொழிவுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அத்துவிதமே ஆனந்தம் அப்படிங்கிறது தான் தலைப்பு. அந்த தலைப்பில் தான் நாம் இன்றைக்கி சில அடிப்படையான கருத்துக்களை நாம் சிந்திக்க போகிறோம். நான் உங்களை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணலை, நிறைய தத்துவங்களை எல்லாம் சொல்லி நான் ரொம்ப இது பண்ணலை. இந்த தலைப்புக்கான அடிப்படையை நாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணிக்கலாம், நீங்கள் அதை சிந்தனை பண்ணலாம், சத்விசாரம் பண்ணலாம். அதனால் இப்போதைக்கு அடிப்படையாக இருக்கிற சில விஷயங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். முதல்ல இந்த அத்துவிதமே ஆனந்தம், முதல்ல தலைப்பு என்னன்னு நமக்கு புரியணும் இல்லையா? ஏதோ தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம போக முடியாது. இப்போ தலைப்பு என்னன்னா, இந்த அத்துவிதம் அப்படிங்கிறது இதை நம்ம தமிழ் படுத்திருக்காங்க அத்துவிதம்னு. இது ஒரு சமஸ்கிருத சொல். அத்வைத்தம் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லினுடைய தமிழாக்கத்தை அத்துவிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அத்வைத்தம் அப்படின்னா, அத்வைத்தம்னு நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸானது. இங்கே தமிழ்நாட்டில் தான், தெற்கு பகுதியில் தமிழ்நாட்டில் தான் சித்தாந்தம், வடக்கெல்லாம் வேதாந்தம் தான். வேதாந்தத்தில் ரொம்ப பெரிய, நீங்கள் ஒன்றும் இல்லை, மகாராஷ்டிராலாம் தாண்டிட்டிங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா வரைக்கும் தான். ஆந்திராவிலே ரொம்ப அத்வைதத்துக்கு அந்த கொள்கைக்கு செல்வாக்கு உண்டு. நீங்கள் இந்த தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இங்கே தான் இது அவ்வளோ பிரபல்யமாக இல்லை. மற்றபடி நீங்கள் ஆந்திராலாம் அந்த சைடு தாண்டி போயிட்டீங்கன்னா அத்வைத்தம்ங்கிற கொள்கை ரொம்ப பிரபல்யம். அதனால் என்டையர் இந்தியாவிலே இந்த அத்வைதம்ங்கிற வார்த்தையை சொன்னால், இப்போ சன்மார்க்கம்ங்கிற வார்த்தையை சொன்னால் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஒரு 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 ஓ இப்படி அப்படின்ற மாதிரி, அத்வைதம்ங்கிற வார்த்தையை சொன்னால் வடநாடு முழுக்க அத்வைத்தம்னா ரொம்ப பெரிய விஷயம், ஆதிசங்கரர் உண்டாக்கினது. அப்போ அத்வைதம் அப்படின்னா என்னன்னா, துவைத்தம்னா ரெண்டுன்னு அர்த்தம்.
ஹிந்தி ஏக் தோ தீன் அப்படின்னு நம்ம 1 2 வருது இல்லைங்களா? ஏக்னா 1, தோன்னா 2. துவைத்தம்னா 2ன்னு அர்த்தம். துவைத்தம்னா என்ன அர்த்தம்? 2 அப்படின்னு அர்த்தம். வடமொழியில் ஒரு சொல்லுக்கு எதிர்ப்பதம் போடணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம 1ன்னு ஒரு நம்பர் போடுறோம் இல்லையா? 1க்கு முன்னாடி மைனஸ்னு ஒரு சிம்பிள் போட்டால் என்ன ஆகுது? -1. அப்போ அந்த 1க்கு எதிர்ப்பதமாக ஆயிடுது இல்லைங்களா? ஒரு 1ங்கிற எண்ணை எதிர்ப்பதமாக்குறதுக்கு மைனஸ் போடுறோம், -1 அவ்வளோதான். அதுபோல ஒரு சொல்லை சொல்லி அந்த சொல்லை எதிர்ப்பதமாக்குவதற்கு அ என்கிற எழுத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். உதாரணத்துக்கு சைவம்னு சொல்றீங்களா? சைவம்னா மரக்கறி சாப்பாடு, மர உணவு, காய் உணவு, கிழங்கு வகைகள், இதெல்லாம் சைவம். அதுக்கு முன்னாடி அ அப்படிங்கிற வார்த்தையை போட்டா என்னது? அசைவம். எதுக்கு எதிர்ப்பதமா போச்சா? லட்சியம் அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பதத்தை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அலட்சியம். அப்ப இது சமஸ்கிருதத்தில் மரபு. அதனால நித்தியம், அதுக்கு முன்னாடி ஆ போட்டா அனித்தியம். ஒரே ஒரு எழுத்து தான் முன்னாடி போட்டு அதை என்ன பண்றாங்கன்னா அதுக்கு எதிர்ப்பதமா மாற்றுறாங்க. இது சமஸ்கிருதத்தில் அது அந்த மொழிக்குள்ள மரபு. அப்ப துவைத்தம்னா என்னன்னா, துவைத்தம்னா 2. நான் சொன்னேன் ஏக் தோன்னா 2, துவைத்தம்னா 2 நிலை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி ஆ போட்டிங்கன்னா 2 அற்ற நிலை அப்படின்னு அர்த்தம். ஆவோட ஆ பிளஸ் துவைத்தம், ஆ பிளஸ் துவைத்தம் சேர்ந்து அத்வைதம் அப்படின்னு ஆச்சு. அந்த சொல் இப்படிதான் பிறக்கிறது. 2 அப்படிங்கிறது 2 இல்லை அப்படிங்கிறது தான் என்னது? அத்வைதம். 2 இரண்டற்ற நிலை என்னதுங்க? 2 அற்ற நிலை, 2 அல்லாத நிலை, ஒன்றான நிலை அப்படிங்கிறது தான் அத்வைத்தம் அப்படிங்கிறது. சரி, இது என்ன 2 அற்ற நிலைன்னா என்ன? 2 என்னத்தை 2 சொல்றாரு? 2னா என்ன? எது 2 அப்படின்னா, ஒன்று இறைவன், இன்னொன்று நம்முடைய ஆன்மா, நம்ம உயிர். அப்ப அத்வைதத்தில் என்ன கொள்கை அப்படின்னா, அவருடைய முடிவான கொள்கை என்னன்னா 2 அல்ல. நம்ம வேற வேற கருத்துக்கள்ல நம்ம ஆன்மா, கடவுள் இப்படியெல்லாம் நம்ம தனித்தனியா பிரிச்சு பேசுறோம்ல. அத்வைதத்தில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அப்படி பிரிச்சு பேச, எல்லாம் கடவுள் தான், எல்லாமே என்னதான்? கடவுள் தான். நீயும் கடவுள், நானும் கடவுள் அப்படிங்கிற மாதிரி அந்த கொள்கைகள் வரும். இது சன்மார்க்கத்தினுடைய கருத்து அடிப்படை வேற, நான் அது சொல்ல விரும்பல. வள்ளலாரும் ஒரு அத்வைதத்தை சொல்றார். ஆனா வள்ளலார் சொல்ற அத்வைதம் அந்த வேதாந்தத்தில் இருக்கிற அத்வைதத்தை விட ரொம்ப உயர்ந்தது. வள்ளலார் சொல்றது அதை விட ரொம்ப உயர்ந்தது. அதனால இப்ப இந்த அத்வைதம்ங்கிற சொல்லு நமக்கு புரியுதா? அடிப்படையில் ஏன்னா நம்ம ஒரு பேச்சை கேட்குறோம்னா என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப அத்வைதம்னா நம்ம 2 கலந்தார் அப்படின்னு சொல்றோம்ல. என்ன சொல்றோம்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு வள்ளலார் என்ன ஆயிட்டாரு? 2 கலந்தார். நம்ம சொல்ற வார்த்தையே என்ன சொல்றோம்? நமக்கு எழுதும் போது, படிக்கும் போது, பை பிராக்டிஸ்ல 2 கலந்தார்னு சொல்றோம்ல. அந்த 2 கலத்தல் தான் அத்வைதம். 2 அல்லாது ஒன்றானார். இப்ப வள்ளலார் சித்தி அடையறதுக்கு முன்னாடி ராமலிங்கம்ங்கிற பெயரோட இருந்தார் இல்லையா? நம்ம மாதிரி கண்ணு, காது, மூக்கு, வாய் இதெல்லாம் இப்படி வச்சு இந்த மாதிரி பேசியிருப்பார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரா ஆன பிறகு இப்ப அந்த கண்ணும் காது வாய் மூக்கும் இப்ப நீங்க பார்க்க முடியாது. அதெல்லாம் யாருடைய கண்ணும் காது வாய் மூக்கு ஆகி போச்சு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அவயங்களா மாறி போச்சு. இப்ப வள்ளலாருடைய அவயங்கள் எல்லாம் அருட்பெருஞ்சோதியுடைய அவயங்களா மாறி போச்சு. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆகி விட்டார். நம்ம அப்படித்தானே சொல்றோம், அருட்பெருஞ்சோதி ஆனேன் அப்படின்னு வள்ளலார் சொல்றாருன்னு சொல்றோம். அப்ப வள்ளலார் அருட்பெருஞ்சோதியாக ஆகிவிட்டார். இப்ப வள்ளலார் அருட்பெருஞ்சோதியாக ஆன பிறகு இப்ப வள்ளலாரும் ஒண்ணுதான், அருட்பெருஞ்சோதியும் ஒண்ணுதான். இப்ப இவங்க 2 பேர் இல்ல. நீங்க வள்ளலாரை கும்பிட்டா அது அருட்பெருஞ்சோதியை கும்பிட்டதா சமம், அருட்பெருஞ்சோதியை கும்பிட்டா வள்ளலாரை கும்பிட்டதா சமம். நீங்க யார வேணாலும் கும்பிட்டுக்கலாம். ஆனா அவங்களுக்குள்ள என்ன இல்லை? இப்ப பேதம் இல்லை. அதுதான் அத்வைதம். அதைத்தான் இந்த தலைப்பாக இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அத்விதமே ஆனந்தம் அப்படின்னா அத்வைதம் தான். அத்வைதம்னா இந்த இறைவனோடு கலக்கிற இந்த
ஆன்மாக்கள் இறைவனோடு கலக்கிற இந்த கலப்பு தான் உண்மையான இன்பம். அது என்னதுங்க? உண்மையான இன்பம். இப்ப தமிழ்ல கலத்தல்னு ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. வள்ளலாரும் கலக்கிறத பத்தி ரொம்ப அதிகமா பேசுறாரு. கலக்கிறதுனா என்ன பண்றதுங்க? மிக்ஸ். நம்ம என்ன பண்றோம்? மிக்ஸ் பண்றது. வள்ளலார் ஒரு பாட்டு பாடினார், வான் கலந்த மாணிக்க வாசக. என்ன சொல்றாரு? நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள். நான் இப்ப ஒரு டம்ளர் பால் வச்சிருக்கீங்க, ஒரு டம்ளர் அதுல கொஞ்சம் சர்க்கரை போட்டிருக்கு, கீழே சர்க்கரை இருக்கு, மேல பால் இருக்கு. இனிப்பா இருக்குமா? கீழே இருக்கிறது கீழே இருக்கும், மேல இருக்கிறது மேலேயே இருக்கும். இப்ப என்ன பண்றீங்க? ஒரு ஸ்பூனை வச்சு கலக்குங்க. கலக்கி சர்க்கரையும் பாலும் ஒன்றானா அங்க இனிப்பு என்கிற ஒரு இன்பம் உண்டாகுதா இல்லையா? அதுபோல இந்த உலகத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா, நாம உலகியல் இன்பமா இருக்கட்டும், எந்த இன்பமா இருக்கட்டும், அது நம்ம ஆன்மாவோடு கலக்கிற போதுதான் நமக்கு இன்பம். அது எதா வேணாலும் இருக்கட்டும். இப்ப நீங்க ஒரு உணவு சாப்பிட்றீங்க, ஒரு பன்னீர் மஞ்சூரியன் சாப்பிட்றீங்க, சும்மா ஒரு சாப்பாட்டு நேரம், அதனால அதை ஒரு உதாரணமா சொல்றேன். ஒரு பன்னீர் மஞ்சூரியன் சாப்பிட்றீங்க, அந்த பன்னீர் மஞ்சூரியன் எடுத்து வாயில போடுறீங்க, உங்களோட கலந்து போதாது. வெளியில இருந்து பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு ருசி தெரியும். நீங்க சாப்பிட்டிருந்தா ஒரு டெம்ட் இருக்கும், இப்படி இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா உங்களுக்கு எப்ப அந்த இன்பம் கிடைக்கும்? சாப்பிட்ட பிறகுதான். அதை நீங்க வாயில போட்டு சாப்பிட்ட பிறகுதான். ஏதோ ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்க, ஜூஸ் பார்த்தா நல்லா இருக்கு, ஆனா அதனுடைய இன்பத்தை நாம பெற முடியாது. அந்த இன்பத்தை நம்ம பெறணும்னா என்ன ஆகும்? அதுவும் நாமளும் என்ன ஆகணும்? உள்ள உள்ள போட்டாதான், உள்ள போனாதான் அந்த அந்த சுவையும் நாம ஒன்றாகி அப்ப ஒரு இன்பம் உண்டாகுது. அப்ப கலந்தால்தான் அது ஒரு இன்பமாகும். எல்லாவற்றுக்கும் ஒரு கலப்பு. அப்ப கலந்தால்தான் ஒரு இன்பத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஒரு பொருள் மற்றொரு பொருளோடு தனித்தனியா இருக்கும்போது அதுல இன்பம் உண்டாகாது. திருவள்ளுவர் சொன்னார், நட்புக்கு உதாரணம் சொல்லும் போது என்ன சொல்றாரு? முகநக நட்பது நட்பன்று. நீங்க முகத்துல பார்த்து ஹலோ ஹலோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஏதோ ஒரு தெரிஞ்சவங்க அப்படி ஏதோ பார்த்துட்டு போற மாதிரி. நண்பர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அவரை ரொம்ப ரெண்டு பேரும் நண்பர்னா உடனே இவர் வந்த உடனே இவர் போய் என்ன பண்ணிடுவாரு? கட்டி பிடிச்சிருவாரு, வாடா வாடா அப்படின்னு. இல்லைன்னா கையாவது பிடிச்சிப்பாரு. ரொம்ப க்ளோஸா இருந்தா என்ன பண்ணுவாங்க? கட்டி பிடிச்சிருவாங்க பசங்க. இப்போ ரொம்ப இல்லை, அட்லீஸ்ட் கையாவது பிடிச்சி நெருக்கமா பேசுறாங்க இல்லையா? அந்த அன்பின் வெளிப்பாடு. அப்ப அவங்களோடு ஒரு தொடர்பு உண்டாகுது. அப்ப ஒரு பொருள் மற்றொரு பொருளோடு கலக்கிற போது அது ஒரு இன்பம் உண்டாகுது. இது தீய பொருட்கள் நம்மோடு கலக்கிற போது நமக்கு துன்பம் உண்டாகுது. தேவையில்லாத சாப்பிட மயக்கம் வருது, தேவையுள்ளதை சாப்பிடும் போது இன்பமா இருக்கு. அப்ப கலப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இந்த உலகத்துல இருக்கு. நமக்கு அதை பத்தி தெரியறது இல்லை, நம்ம அதை ஒரு சாதாரணமா விட்டுடுறோம். ஆனால் ஒரு பொருள் மற்றொரு பொருளோடு கலக்கிற போதுதான் அங்க இன்பம் என்பது உண்டாகிறது. சரி, இப்ப இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த வாழ்க்கையில இப்ப வள்ளல் பெருமான் 3 விதமான இன்பங்களை தன்னுடைய ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல குறிப்பிடுகிறார். என்ன சொல்றாரு? 3 விதமான இன்பங்களை குறிப்பிடுறார். அதுல இம்மை இன்பம், மறுமை இன்பம், பேரின்பம் அப்படிங்கிற 3 இன்பத்தை சொல்றார். சரிங்களா? இந்த யோகம்னு ஒரு வார்த்தை இருக்குங்களா? யோகம்னு நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அம்மா எல்லாம் யோகா டிபார்ட்மெண்ட்ல ரிசர்ச்லாம் பண்றாங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. யோகம்னா என்ன அப்படின்னா, இப்ப சாதாரணமா ஒருத்தர் கல்யாணம் ஆகி வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்னன்னா பெரியவங்க என்னன்னா, உன்னோட மனைவி நல்லா இருக்காங்க, உனக்கு யோகம் தான் அப்படிம்பாங்க. அப்படின்னா நல்ல அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு, யோகமா நல்ல யோகக்காரன் நீ. அப்படி பணம் சேர்ந்து போச்சு, நமக்கு 1 கோடி 2 கோடி பணம் சேர்ந்து போச்சு. இப்போ என்ன சொல்றாங்க? யோகக்காரன் நீ அப்படிம்பாங்க. யோகம் அது எல்லாத்துக்கும் அதை அப்ரிஷியேட் பண்றதுக்கு என்ன சொல்றாங்க? யோகம், உனக்கு ரொம்ப யோகம் அப்படிங்கிறாங்க. ஜாதகத்திலே ஜோசியத்திலே என்ன சொல்றாங்க? அதுலே யோகம், இது யோகம் வர்ற காலம் அப்படிலாம். யோகம்னா என்ன அப்படின்னா, யோகம்ங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா ரெண்டும் ஒன்று சேருவது, அதுக்கு தான் யோகம்னு பேர். யோகம்ங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்?
ஒன்றுபடுவதுன்னு அர்த்தம். பணம் வேறையா இருந்தது, நான் வேறையா இருந்தேன், பணம் என்கிட்ட வந்துடுச்சா, அப்ப எனக்கு யோகம். கல்யாணம் ஆகாம இருந்தது, மனைவி வந்தாங்க, யோகம். கார் இல்லாம இருந்தது, வந்தது, யோகம். இப்ப இதெல்லாம் உலகியல் யோகங்கள். இந்த யோகம் அந்த அந்த பொருள் நம்மோடு ஒன்றுபடுகிற போது நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுது. இப்ப வள்ளலார் என்ன சொன்னாரு, சரிப்பா இதெல்லாம் யோகம் தான், இந்த உலகியல் பொருளோடு நீங்க ஒன்றுபடுகிற போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த சந்தோஷம் நிலையாக இருக்குமா அப்படின்னா அது சொல்ல முடியாது. அதுக்கு கேரண்டி இல்லை. அந்த கேஸ் குக்கருக்கு 5 வருஷம் 10 வருஷம் கேஸ் வாங்கினா பிரீத்திக்கு என்ன சொல்றாங்க, நாங்க கேரண்டிங்கிறாங்க, கேரண்டி கார்டு கொடுக்குறோம். அந்த கார்டெல்லாம் இந்த இம்மை இன்பத்துக்கு நம்ம கொடுக்க முடியாது. நாம இப்ப எல்லாரும் இந்த இம்மை இன்ப லாபத்துக்காகத்தான் ரொம்ப சிரமப்படுறோம். நம்ம வீடு கட்டுறது, எல்லாம் பண்றது எல்லாமே இந்த இம்மை இன்ப லாபம். ஆனா இந்த இம்மை இன்ப லாபத்துக்கு நீங்க கேரண்டி கொடுக்க முடியுமா, இது நிலையா இருக்குமா அப்படின்னு சொன்னா, இந்த இயற்கை என்னன்னா, இந்த இயற்கையிலே நம்ம அதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. அதுதான் நிலையாமை. இந்த உலகத்துல இருக்கிறது, இந்த உலகத்துல நிலையாக இருக்கிறது என்னன்னா நிலையாமை ஒண்ணுதான். நிலையா நாங்க சொல்ல முடியாது. இது இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு நாமளே நாளைக்கு இருப்போமான்னு நம்மளால சொல்ல முடியுமா? ஏன்னா நாமளே நிலை இல்லாது, நம்ம வாழ்வே இப்படி நிலை இல்லாம இருக்கு. அப்ப வள்ளலார் சொல்றது என்னன்னா, இந்த இம்மை இன்ப லாபம்ங்கிறது நிலை. இம்மை இன்பம்னா இந்த காலத்துல நல்ல நல்ல குடும்பம், நல்ல சொத்து, நல்ல உணவு, நல்ல சாப்பாடு, எல்லாம் சுகபோகமா வாழ்றது, இதெல்லாம் நிலையானது அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, கேரண்டி கொடுக்க முடியாது. இப்ப நான் 10 வருஷம் கஷ்டப்பட்டேன், 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு பொருள் நான் வாங்குறேன். அந்த பொருள் நான் வாங்கின உடனே எனக்கு இல்லை அப்படிங்கிற போதுன்னா என்ன பண்றது? அதை நம்ம சொல்ல முடியாது. நிலை இல்லாத ஒரு உலகமா இருக்கு. இப்ப காரு, இந்த மழை வந்துச்சு சென்னையில, டெல்லியில, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கார் வாங்குறதுக்கு குறைஞ்சபட்சம் சாதாரண மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க 8 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா கார் கிடையாது. சும்மா இருக்கிறத பேசுறேன் நான். 8 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா கார் கிடையாது. ஒரு சராசரி இந்திய ஆண்களோ பெண்களோ சராசரி இந்தியர்களுடைய வருமானம் 5 to 6 லட்சம் ரூபாய் தான் ஒரு வருஷத்துக்கு, குறைஞ்சபட்சம் அடிப்படையில் நான் சொல்றேன். கொஞ்சம் ஏதாவது நடுத்தர வேலை பார்த்தாங்கன்னா ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாங்க, அவ்வளவுதான். அப்ப ஒரு வருஷம் ஒருத்தவர் அவருடைய பணத்தை அவர் சேர்த்து வைத்தால் மட்டும்தான் அவரால் ஒரு கார் வாங்க முடியும். 8 லட்சம் ரூபாய்க்கு நீங்க கார் வாங்கிட்டீங்கன்னாலும் சின்ன டப்பா மாதிரி ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம். இந்த மாருதியில எல்லாம் குட்டி குட்டி காருங்கள்லாம் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கார் வாங்கலாம். அது வாங்கிட்டு அதுக்கு இஎம்ஐ கட்டிட்டே வரீங்க நீங்க. இப்ப இந்த காரெல்லாம் இந்த மழையில வந்துச்சு இல்லையா, காரெல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு தண்ணி. அப்ப அடுத்த டைம் என்ன பண்ணாங்க, நம்ம போய் பாலத்துல நிறுத்திடுவோம் அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணாங்க, எப்பா 8 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கினது தண்ணியில விடலாமா, பேப்பர் கப்பல் போட்டா தண்ணியில போற மாதிரி எல்லா காரும் போயிடுச்சு. ஒடிசால வெள்ளம். அப்ப 1 வருஷம் முழுக்க, 2 வருஷம் முழுக்க, 3 வருஷம் முழுக்க நீங்க கஷ்டப்பட்டு வாங்கின அந்த கார் அடுத்த நாள் உங்களுக்கு இல்லைங்கும் போது நீங்க என்ன பண்ண முடியும் உங்களால? அப்ப வள்ளலார் சொல்றது என்னன்னா, இந்த உலகியல் இன்பம் நிலையானது அல்ல, நீங்க சொல்ல முடியாது. இப்ப நீங்க ஒரு சாப்பாடு சாப்பிடுறீங்க, இப்ப நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம், A1 குவாலிட்டி தான். நமக்கு தெரிஞ்சு நாம கெட்ட பொருளை சாப்பிடுவோமா? யாரா இருக்கட்டும், சைவமோ அசைவமோ யாரா இருக்கட்டும், அவனுடைய அறிவுக்கு தெரிஞ்சு ஒரு பொருள் வீணா இருந்தா எந்த மனுஷனும் சாப்பிட மாட்டான், எவனும் சாப்பிட மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சு, அவனுடைய அறிவுக்கு தெரிஞ்சு இது நமக்கு கேடு தரும் அப்படிங்கிறத யாரும் சாப்பிட மாட்டான், எக்ஸப்ட் சில விஷயங்களை தவிர. பரவாயில்லன்னு சாப்பிட்றது அது வேற. ஆனா அடிப்படையில ஒரு மனுஷன் என்ன பண்ண மாட்டான், நமக்கு துன்பம் தர்ற உணவை சாப்பிட மாட்டான். ஆனா நம்ம செத்து போறதுக்கு 90% காரணம் என்ன தெரியுங்களா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான். மெடிக்கல்ல சொல்றாங்க, மெடிக்கல் சயின்ஸ்ல இருக்கிறது, வள்ளலாருன்னு சொல்றாரு, ஆகாரத்தினால நமக்கு 9 பங்கு நஷ்டம் உண்டாகிறது. நம்ம செத்து போறதுக்கு மேக்சிமம் ரீசன் 100ல 75% காரணம் நாம சாப்பிடுற சாப்பாடு.
என்னங்க இதா அநியாயமாக இருக்கு. வேலைக்கு போய் சம்பாரித்து காசை பார்த்து ஒடியாந்து ஓடி ஆடி எல்லாம் செஞ்சது சாப்பிட்றதுக்காகத்தான். இந்த சாப்பாட்டிலே 90% தான் மரணம் உண்டாகுதுன்னா இதுக்கு என்ன சொல்றது? இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில்னு இருக்கு. எத்தனை லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு நாளைக்கு? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு மேக்சிமம் எல்லாம் அது பயன்படுத்துகிறோம். எத்தனை சன்ஃப்ளவர் ஆயில் எத்தனை சன்ஃப்ளவரை எடுத்து நீங்கள் 1 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் செய்ய முடியும்? ஏதாவது விவசாயிகள் யாராவது இருந்தால் உங்களுக்கு ஐடியா தெரியும் இல்லைங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு 4 கிலோ 5 கிலோவாவது நமக்கு என்ன வேணும்? நான் சும்மா ஒரு அசம்ஷனில் சொல்கிறேன், எனக்கு உண்மையாக தெரியாது, நான் விவசாயி கிடையாது. ஒரு 4 கிலோ 5 கிலோ சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தால் தான் நீங்கள் 1 லிட்டராவது அதில் என்ன பண்ண முடியும், எண்ணெய் எடுக்க முடியும். அப்போ எத்தனை ஏக்கர் இப்போ நமக்கு இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை ஏக்கர் நீங்கள் பண்ணணும், எத்தனை ஏக்கர் பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை. இப்போ பால் சாப்பிட்றோம் எல்லாம், இந்தியாவில் காஃபி பால் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப என்னது ரொம்ப சாதாரணம். இப்போ அந்த காலத்தில் ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் மாடு வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வேண்டிய பாலை கண்ணுக்குட்டிக்கு விட்டுட்டு கண்ணுக்குட்டி குடித்த பிறகு ஜீவகாரணியத்தோட கறந்து குடித்தாங்க. இப்போ யார் வீட்லேயும் மாடே கிடையாது. பால் எது மிஷின் கறக்குது, காம்புலேருந்து என்ன பண்ணுது, மெஷினில் வச்சுடுறாங்க, மெஷின் கறக்குது. இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டில் நாம் 1 லிட்டர் பால் குடிக்கிறோம். குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன், காலையில் மத்தியானம் 1 லிட்டராவது குடிப்போமா? 4 பேர். காஃபி டீ குடிக்காதவங்களே இந்த உலகத்தில் இந்தியாவில் கிடையாது, ரொம்ப ரேர். 90% குடிக்கிறாங்க. தொழிலாளிகள் ஒரு நாளைக்கு 5லிருந்து 10 டீ குடிக்கிறாங்க. சாதாரணமாக வீட்டில் இருக்கவங்க இவ்வளோ பெரிய சின்ன கிளாஸ்லாம் கொடுத்தா நிறைய பேருக்கு என்ன பண்ணிடுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க, கோவம் வந்துடும். என்ன இத்தனோண்டு கிளாஸ் கொடுத்த, இவ்வளோ பெரிய கிளாஸ் கொடு, அப்புறம் அதில் ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு பாதாம் எல்லாம் போட்டு கொடு. நீங்கள் உண்மையாக யோசனை பண்ணி பாருங்க, இத்தனை பேருக்கு பாலை கொடுப்பதற்கு மாடுகள் இந்த நாட்டில் இருக்கா? நீங்கள் சும்மா ஒரு ரேஷியோ பண்ணி பாருங்க. என்னோட தெருவில் நான் சொல்கிறேன், நான் இருக்கிற ஏரியாவில் மனுஷங்க 1000 பேர் இருக்காங்க, 3 மாடு தான் இருக்கு. 3 மாடு ஒரே ஒரு வீட்டில் வச்சிருக்காங்க. யோசனை பண்ணி பாருங்க, அப்ப இவ்வளோ பால் எங்க இருந்து வருது? இவ்வளோ பால் எங்க இருந்து வருது? இதெல்லாம் நாம குடிக்கிறது உண்மையான பால்னு நீங்க நினைக்கிறீங்களா? உண்மையா இல்லைங்க. ஆனா நமக்கு பால் தேவை. அது எப்படி வருதுங்கிறது நமக்கு தெரியாது. ஜஸ்ட் அ கன்சம்ஷன். நமக்கு பால் வேணும், நம்ம சாப்பிடணும், குடிக்கணும், அதோட சார். இப்படி ஒரு பொருளையும் நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நாம சாப்பிட்றதுல 30லிருந்து 40% அடல்ட்ரேஷன், கலப்படமான உணவுகளை நாம சாப்பிட்றோம். பரவாயில்லன்னு சாப்பிட்றோம். நாம அதை அக்செப்ட் பண்ற மைண்டுக்கு வந்துட்டோம். பரவாயில்ல, என்ன பரவாயில்ல. பெட்ரோலியத்திலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயில எசன்ஸ் போட்டு அதை பாக்கெட் பண்ணி விற்கிறாங்க தான் சொல்றாங்க, ரிசர்ச்சில் சொல்றாங்க. அது நமக்கு சமையல் எண்ணெயா வருதுன்னு சொல்றாங்க. பரவாயில்ல, இது 120 ரூபாய் அந்த எண்ணெய். என்னால் மல்லாட்டு எண்ணெய் போய் வாங்க முடியாது. கடலை எண்ணெய் 280 ரூபா, நல்லெண்ணெய் 350 ரூபா. என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, 120 ரூபா தானே, எனக்கு இதுக்கு கம்மியாக எண்ணெயே இல்லை, பரவாயில்ல நான் வாங்கி சாப்பிட்றேன்னு சாப்பிட்றோம் நாம. அப்ப இது எதுக்காக இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா, இவ்வளவும் நிலையில்லாதது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடே நம்மை கொள்கிறது. அப்ப இந்த உலக வாழ்வு அப்படிங்கிறது நிச்சயமா நீங்க அதை யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இது நிலையில்லாதது, துன்பத்தை தரக்கூடியது. அதான் இம்மை இன்பத்தை நாம சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு நல்லா இருப்போம், அடுத்த நாள் நம்ம சொல்ல முடியாது. அப்ப இந்த இன்பம் நிலையில்லாதது. சரிங்க, இப்ப இதுக்கு முடிவு கட்டியாச்சு. இம்மை இன்பம் நிலையில்லாதது. ஒரு நேரத்தில் வீடு இருக்கு இல்லை, ஒரு நேரத்தில் சாப்பாடு இருக்கு இல்லை, ஒரு நேரத்தில் வசதி இருக்கு இல்லை. எவ்வளவோ பெரிய கோடீஸ்வரனா வாழ்ந்தவனும் கடைசியில் அவங்க அந்திம காலத்தில் முதியோர் இல்லத்தில் செத்து போயிருக்காங்க. ஒன்றுமே நம்ம சொல்ல முடியாது, நிலையில்லாதது. சரி, அதுக்கு அடுத்தது மறுமை இன்பம். மறுமை இன்பம்னா நம்ம பிறப்புக்கு அப்பாற்பட்ட இதில் நாம் போய் சொர்க்கத்தில் இருப்போம், அங்கே இருப்போம், இங்கே இருப்போம். இதையும் நீங்கள் நிலையாக சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் செஞ்ச நல்லது கெட்டதை நீங்கள் என்னைக்கும் நாம் ஒத்துக்கவே மாட்டோம்.
ஒரு நல்ல பழமொழி என்ன இருக்குன்னா, நாம் நமக்கான சிறந்த வழக்கறிஞர். நமக்கான சிறந்த வழக்கறிஞர் அப்படின்னா என்னன்னா, நான் செஞ்சது தப்புன்னு நாம என்னைக்குமே ஒத்துக்க மாட்டோம். நாம போய் டிபேட் பண்ணுவோம். குறிப்பா கல்யாணம் ஆயிருக்கிறவங்களுக்கு தெரியும், ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் எந்த அளவுக்கு சண்டை போட்டுப்பாங்கன்னா, நான் செஞ்சது சரி, நீ செஞ்சது சரி, நீ செஞ்சது சரி, நான் செஞ்சது சரின்னு வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டு பேரும் அவங்கள ப்ரூவ் பண்றதுக்கு முயற்சி செய்வாங்க. சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப நமக்கு அது நம்மளுக்கு தெரியாது, நம்ம செய்யற தப்பை ஒத்துக்கிறது இல்லை, நம்ம தவறு செய்திருக்கிறதாகவே நம்ம ஒத்துக்கிறது இல்லை, அந்த கான்சியஸே நமக்கு இல்லை. நாம தப்பு செய்யறோம், நாம் தவறுக்கு உட்பட்டவர்கள் தான். வள்ளலார் சிம்பிளா சொல்றாரு, மனித பிறப்பு குற்றமுடையது தான், குற்றம் செய்யாம அதால் இருக்க முடியாதுன்னு. ஆனா நாம எவ்வளவு செஞ்சாலும் நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம். அப்ப நாம நினைப்போம் நாம சொர்க்கத்துக்கு தான் போவோம்னு. அதனாலதான் நம்ம பத்திரிகையில என்ன போடுறாங்க, வைகுந்த பதவி அடைந்தார். செத்து போன பிறகு அவருக்கு என்ன பண்றாங்க, வைகுந்த பதவி அடைந்தார். கைலாச பதவி, வைஷ்ணவரா இருந்தா கைலாச பதவி அடைந்தார். சைவரா ஒன்னா எழுதுறாங்க, சைவரா இருந்தா கைலாசம், வைஷ்ணவரா இருந்தா வைகுந்தம் அப்படின்னு எழுதிடுறாங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும்